பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். ஆவியானவரும் அபிஷேகமும், இந்த ரெண்டும் நம்முடைய ஜெபங்களில் முக்கியமாக அவசியமாக தேவையா? இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கும் போது இதை பயன்படுத்துகிறாங்களான்னு கேட்கும்போது கேள்வியாக தான் இருக்குது. நிறைய இடங்களில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சிலர் ஜெபிக்கும் போதே ஆவியில் நிரம்பி ஜெபிப்பாங்க. பாதி நம்ம வார்த்தையில் பேசினா பாதி அந்நிய பாஷையில் பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஜெபம் மிகுந்த வல்லமையுள்ள ஜெபமாக இருக்கும். நம்மளுடைய ஜெபங்கள் ஏன் தெரியுமா சில நேரங்களில் கேட்கப்படுறதில்ல? நம்ம மாம்சீகத்தில் ஜெபிக்கிறோம். சில வேளைகளில் நம்ம என்ன இச்சிக்கிறோமோ, நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ, நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சுயநலமாக யோசித்து ஜெபிப்போம். ஆனால் ஆவியானவரை அந்த ஜெபத்தில் நம்ம சேர்த்து கொள்வோமானால், அபிஷேகத்துக்கு அந்நிய பாஷைக்கு நம்ம இடம் கொடுப்போமானால், அந்த ஜெபம் மிகுந்த வல்லமையுள்ள ஜெபமாக இருக்கும். மிகுந்த பலனை கொண்டு வரக்கூடியதான, ஜெயத்தை கொண்டு வரக்கூடியதான ஒரு ஜெபமாக இருக்கும். பாருங்க, உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசித்து காண்பித்து பின்பு நான் வார்த்தைகளுக்குள்ளாக கடந்து போக விரும்புகிறேன். ரோமர் எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம் 26, 27 பாருங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். இந்த 2 வசனம், இந்த அதிகாரங்களை கூட நீங்க இன்னும் படிச்சு பாருங்க. மிக மிக அருமையான ஒரு வார்த்தையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஆவிக்குரிய ஜீவித்துல வளரணுங்க, தேவனோடு சஞ்சரிக்கணும், எப்போதும் கர்த்தரோடவே இருக்கணும். நீங்க ஒரே ஒரு முறை ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி நீங்க ஜெபித்து பாருங்க. திரும்பி திரும்பி டைம் பார்க்குறவங்க கூட எனக்கு நேரம் பத்தலைன்னு சொல்றவங்க கூட அப்படியே நீங்க உங்களுக்கு டைம் போறதே தெரியாது. ஐயோ, இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சா, நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிச்ச மாத்திரம் தானே இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வரும். நீங்கள் அந்த அந்நிய பாஷையில் பேசும் பொழுது ஏன் தெரியுமா ஆவியானவர் நமக்கு தேவைப்படுது? அந்நிய பாஷை நமக்கு தேவைப்படுது. அந்நிய பாஷை பேசும் பொழுது பிசாசானவன் நம்மளுடைய வார்த்தைகளை கேட்டு தடை செய்ய முடியாது. 2வது, ஆவியானவர் நம்ம இன்னபடி சரியானபடி தேவனுக்கு பிரியமானபடி தேவனுக்கு சித்தமானபடி ஜெபிக்க தெரியாததுனால நாம் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவர் நமக்காக தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க நமக்கு உதவி செய்வார் இல்லையா? நம்ம எப்படி போறோம்? இயேசுவின் நாமத்தினால பிதாவின் இடத்துல போய் நம்ம ஜெபத்தை வைக்கிறோம் ஆவியானவருடைய உதவியோடு. அப்படி நாம் செய்யும் போதுதான் நமக்கு இப்படிப்பட்டதான சில நன்மைகள் நமக்கு கடந்து வரும் பரலோகத்திலிருந்து. பாருங்க, அபிஷேகத்தை உணர்ந்து கொள்வது எப்படி தெரியுமா? எசேக்கியேல்ல நீங்க அந்த 47ஆம் அதிகாரத்துல போய் படிச்சு பாருங்க. எசேக்கியேல் சொல்றான், நான் ஆற்றை கடக்க பண்ணினார் கர்த்தருடைய ஆவியானவர். நான் கடக்கும் பொழுது முதல்ல கணுக்கால் அளவா இருந்தது, அப்புறம் முழங்கால் அளவா இருந்தது, அப்புறம் இடுப்பு அளவா இருந்தது, கடைசியாக அது நீச்சல் ஆழத்துக்குள்ளாக என்னை நடத்தி சென்றது. இது எதை குறிக்கிறது தெரியுமா? இந்த பூமியில நம்ம கால் எவ்வளவு தூரம் ஊனி இருக்கிறதோ அப்ப நம்ம இன்னும் இந்த உலகத்தோடு இருக்கிறோம்னு அர்த்தம். இடுப்பு அளவு வந்தாலும், கணுக்கால் அளவு வந்தாலும், முழங்கால் அளவு வந்தாலும் இன்னமும் நம்ம என்ன எப்படி இருக்கிறோம்? அந்த பூமியில கால் ஊன்றி தான் நிக்கிறோம். என்றைக்கு அது கழுத்தை தாண்டி நீச்சல் ஆழத்துக்கு நம்மளை கொண்டு போகிறதோ அன்றைக்கு அபிஷேகத்தினுடைய வல்லமையில உச்சில நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். இந்த பூமியை விட்டு, இந்த உலகத்தை விட்டு, சுயத்தை விட்டு, ஜென்ம சுபாவத்தை விட்டு, மாம்சீகத்தை விட்டு நம்ம என்ன பண்ணுவோமா? தேவ சித்தத்தின்படி நடக்கிறவர்களாய் காணப்படுவோம். நம்ம ஜெபம் இதுதாங்க ஜெயத்தை கொண்டு வரும். நீச்சல் ஆழம் என்பது மிகவும் நம்மளை மிதக்க பண்ணக்கூடியதான ஒரு நிலைமை. இந்த பூலோகத்தை, பாவம் நிறைந்த இந்த உலகத்தை விட்டு நம்மளோட உன்னதத்தின் அனுபவத்துக்குள்ளாய் நடத்தி செல்லக்கூடியதான மிகப்பெரிய அனுபவம் தான் இந்த அபிஷேகம். இந்த அபிஷேகம் முக்கியமானது. ஜெபத்துல ஆவியானவருடைய உறுதுணை
அவரால் ஜெபிக்கிறது மிகவும் முக்கியமானது, அந்நிய பாஷை மிக மிக முக்கியமானது. இந்த 3 காரியங்களையும் செய்யும் பொழுது உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இந்த ஜெபம் மிக வல்லமையுள்ள ஜெபமாக இருக்கும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். கேட்குற ஒவ்வொருவரோட பேசுங்க. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெபத்தை அப்பா ஒவ்வொரு நாளும் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிற கிருபையை தாங்க. எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும், ஆவியானவருக்கு எப்படி இடம் கொடுக்க வேண்டும் என்று புரிந்து ஜெபிக்கிறதுக்கு அவங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.